வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. செல்வியோட மகன் ஆகாஷ் நினைச்ச மாதிரியே எஸ் ஆகி ஈஸ்வரி முகத்துலையும் கோபி முகத்துலையும் கரியை பூசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரி கோபி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு கோபி, இனிமே இனியா காலேஜ்க்கு எல்லாம் போக தேவையில்லை. அவ போய் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். பேசாம இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வை. ஏன்னா இதுக்கு அப்புறமும் பாக்கியா இந்த வீட்லயும் இருக்க மாட்டாள். அவள் வேலை உண்டு, அவ பாட்டுக்குன்னு போய்கிட்டுதான் இருப்பா. அப்புறம் இனியாவை யார் கவனிக்கிறது? ஏற்கனவே நம்மளை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு அந்த பிச்சைக்கார பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கா. இனிமேலும் நம்ம அவ பின்னாடி போய்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா பெத்தவளே பொண்ணு மேல எந்த அக்கறையும் இல்லாம அவ பாட்டுக்குன்னு பேக்க மாட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு போக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் இனியாவோட வாழ்க்கையும் நம்ம யோசிக்கணும்ல. பாக்கியாவுக்கு தான் கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. உனக்கு அந்த அக்கறை இருக்குல்ல. இனியாவை இனிமே காலேஜ்க்கு அனுப்பாத. இன்னொரு பக்கம் பாக்கியா வீட்ல நடக்குற பிரச்சனை எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு இங்க கிச்சன்ல உட்கார்ந்துகிட்டு இருக்க. அந்த நேரம் ஜெனியுமே இங்க பாக்கியா கிட்ட வராங்க. ஆண்டி, என்ன ஆண்டி, இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல ஜெனி, மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன ஆண்டி, நீங்க தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி துவண்டுகிட்டு இருக்கீங்க? இனியா தானே, எல்லாம் சரி ஆயிடுவா. நீங்க தான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கீங்களே. கண்டிப்பா அவ மறுபடியும் படிச்சு பழைய மாதிரி நல்லபடியா வளர ஆரம்பிப்பா. அவளோட கரியரை அவ பார்த்துப்பா. நீங்க கவலைப்படாதீங்க. வீட்ல யாரு என்ன சொன்னாலும் நீங்க எதையுமே காதுல வாங்கிக்காதீங்க ஆண்டி அப்படின்னு பாக்கியாவுக்கு ரொம்ப ஆதரவாவே ஜெனி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா, இல்ல ஜெனி, வீட்ல என்ன பத்தி யாரு என்ன சொன்னாலும் அதை நான் தாங்கிப்பேன். ஆனா என் பொண்ணு இனியாவையே கூட பிறந்த அண்ணன் செழியன் ரொம்ப கேவலமா பேசிட்டான். அதை நினைக்கும் போதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நான் உசுரோட இருக்கும்போதே இந்த மாதிரி எல்லாம் இனியாவை அசிங்கப்படுத்தி பேசுறவன் நாளைக்கே நான் செத்து போயிட்டேனா அப்போ இனியாவை எவ்வளவு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசமாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன ஆண்டி சொல்றீங்க? என்ன நடந்தது? செழியன் இனியாவை என்ன சொன்னா? எனக்கு என்னன்னு சொன்னா தான் தெரியும். இனியா தப்பு பண்ணாதான். தப்பு பண்ணலன்னுலாம் நான் சொல்ல வரல. ஆனா அவளோட வயசுக்கு இதெல்லாம் வர்றதுதான். இதெல்லாம் தாண்டி தானே நாமளும் வந்தாகணும். அதே மாதிரிதான் இனியா அந்த செல்வியோட பையனை காதலிச்சுட்டாள். அதுக்காக அவளை செழியன் என்ன மாதிரி தெரியுமா பேசி அசிங்கப்படுத்தினான். தான் பண்ண தப்பை எல்லார்கிட்டையும் சொல்லி சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு தான் இனியா மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து ஈஸ்வர்யா, அத்தை, செழியன், கோபி எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கா. ஆனா செழியன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான். நீ பல்லை காட்டிக்கிட்டு யார் பின்னாடி வேணாலும் போயிடு. எல்லாரையும் பார்த்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படிங்கிற மாதிரி அவளை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசுறான். இப்படி கூட பிறந்த அண்ணனே தன்னோட தங்கச்சியை தப்பா பேசும்போது அவளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டு இருக்கும். அப்பவே எனக்கு கோபம் வந்து நான் நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டேன். ஆனா எனக்கு என்ன பயணம்? நான் எனி டைம் இந்த வீட்ல இருக்கிறதும் இல்லை. ரெஸ்டாரண்ட் அது இதுன்னு போயிடுறேன். ஆனா இந்த வீட்ல இருக்க செழியன் அத்தனை எல்லாரும் சேர்ந்து அவளை அசிங்கப்படுத்தி அவளை ஏதாவது ஒரு தப்பான முடிவெடுக்க வச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லு? அதுக்காகத்தான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பாக்கியா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. செழியன் இந்த மாதிரி கேட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் ஜெனிக்கோ பயங்கர கோபம் வந்து, இருங்க ஆண்டி, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா செழியன் கிட்ட வராங்க. ஐயோ ஜெனி, நீ எதுவும் கேட்காத.
அதான் சொல்றேன்ல, நேத்தே நான் நல்லாவே திட்டி விட்டுட்டேன். இனிமே அவன் வாயை திறக்க மாட்டான்னு தான் நினைக்கிறேன். இல்ல ஆண்டி, இனியாவை பேசுறதுக்கு அவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. அவன் என்ன ஒழுக்கமா? நீங்க என்னை விடுங்க. இப்பவே போய் நானு செழியனை நல்லா 4 கேள்வி கேட்டாதான் அவன் திருந்துவான். அப்படி இல்லன்னா நீங்க சொல்ற மாதிரி இனியாவை அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான். அண்ணன்றதுக்காக இனியாவை என்ன வேணாலும் பேசிடுவானா? அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது. நான் வரேன் ஆண்டி, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி ரொம்ப கோபத்தோட இங்க செழியன் ஈஸ்வரி கோபின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க நேரம் அங்க போய் செழியன் கிட்ட, என்ன செழியா, நேத்து இனியாவை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்ட? நான் என்ன கேட்டேன் ஜெனி? எதுக்காக இப்ப நீ இவ்வளவு கோவமா வந்து பேசுற? ஆமா, உன்கிட்ட கோவமா பேசாம பின்ன என்ன? அப்படி கொஞ்சி கொஞ்சி பேசுவாங்களா? இப்படி உன் தங்கச்சியை அசிங்கப்படுத்தி பேசுறதுக்கு உனக்கு வெட்கமா இல்லையா? அவ கூட பிறந்த உன் தங்கச்சிதானே. என்னமோ அவ பல்லை காட்டிக்கிட்டு போறாளாம், சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு போறா, அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலப்படுத்தி பேசிருக்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பு உணர்ந்து வந்து சாரி கேட்கும்போது, சரி இனிமே நான் மன்னிச்சிடுறேன், எந்த ஒரு கவலையும் இல்லன்னு சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவளை கேவலப்படுத்தி பேசிருக்க. நீ எல்லாம் அவளுக்கு அண்ணன் தானா? என்ன ஜெனி, இப்போ செழியன் அப்படி என்ன சொல்லிட்டான்? எதுக்காக இப்போ நீ அவன் மேல கோவப்பட்டுகிட்டு இருக்க? வர வர உன் அத்தை மாதிரியே உனக்கும் திமிர் அதிகமாகிட்டே போகுது. போதும் பாட்டி, நிறுத்துங்க. எதுக்காக இப்போ என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த விஷயத்துல நீங்க செழியனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு மட்டும் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஒரு பொண்ணை எவ்வளவு கஷ்டப்படுத்தி அனுப்பி இருக்கான். இவன் எல்லாம் ஒரு அண்ணனா? ஏன் செழியா, உன் தங்கச்சியை நீ கேட்க பள்ள காட்டிக்கிட்டு போனேன்னு? ஆமா, நீ ஒழுக்கமா? நீயும் தான் தாலி கட்டுன பொண்டாட்டி. நான் உயிரோட இருக்கும்போதே இன்னொருத்தி கூட பெட் மேல அவ கூட படுத்துக்கிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணியே. அதெல்லாம் நீ மறந்துட்டு இனி அவ மட்டும் நீ தப்பா பேசாத. எல்லாருக்கும் இந்த வயசுல வர ஒரு காதல் தான் அவளுக்கும் வந்திருக்கு. அத நம்ம எப்படி பேசி புரிய வச்சு அந்த வழியில இருந்து மாத்தி கூட்டிட்டு வரணுமோ அந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு, என்னமோ பல்லை இழிச்சுக்கிட்டு போற, அவனை பார்த்ததும் போற, இவனை பார்த்ததும் போறன்னு அவகிட்ட நீ தப்பா பேசியிருக்க. நீ செழியன் இருந்துகிட்டு என்ன ஜெனி, இன்னும் நீ பழச மறக்கவே இல்லையா? பழச பத்தி எதுக்காக இப்போ பேசிக்கிட்டு இருக்க? நானும் இனியாவும் ஒண்ணாக்கிடுவோமா? சி, வாயை மூடு. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? உனக்கு 7 கழுதை வயசு ஆகுது. அப்படி இருக்கும்போது நீயே இன்னொருத்திய பார்த்துக்கிட்டு போற. ஆனா அவ சின்ன பொண்ணு. இந்த வயசுல ஒரு அட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். அந்த மாதிரிதான் செல்வி ஆண்டியோட பையனை அவ காதலிச்சிருக்கா. இதையெல்லாம் பார்த்ததும் நீ உடனே அவளை சிரிச்சுக்கிட்டே போறேன்னு தப்பா பேசுவியா? அப்படியெல்லாம் இனியா கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அவ இருக்க மாட்டாள். அவளோட வாழ்க்கையில அவ முன்னேறித்தான் காட்டுவா. ஐயோ ஜெனி, நான் அப்படி சொல்ல வரல. அவ நீயே பார்த்திருக்கல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்ட்டி கட்டின்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணா. போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் வச்சுதான் நானும் அவளை இந்த மாதிரி சொன்னேன். அப்போ ஒரு தடவை தப்பு பண்ணா காலம் ஃபுல்லா தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்களா? நீ கூடதான் தப்பு பண்ண. அப்போ நீ இன்னும் அந்த மாதிரி மறக்கலையா? சொல்லு அப்படின்னு செழியனை ஜெனி நல்லாவே வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்க. உடனே பாக்கியா இருந்துகிட்டு, என்ன செழியா, நீ பேசுற? நம்ம வீட்டு பொண்ணு சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் அதை நம்ம தான் சரி பண்ணி கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நீ ஒரு கூட பிறந்த அண்ணனா இருந்துகிட்டு இப்படி எல்லாம் இனியாவை நீ தப்பா பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஒன்னு, நீ ஒழுங்கா நல்ல அட்வைஸா கொடு. அப்படி இல்லையா உன்னோட அட்வைஸ் அவளுக்கு நீ கொடுக்கவே தேவையில்லை. அவளை வளர்க்க நான் இருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, அதான் பார்த்தோமே நீ வளர்த்திருக்க லட்சணத்தை. நான் அவ்வளவு சொல்லியும் என்னை மீறி அந்த எழில் சப்போர்ட் இருந்துகிட்டு, நீ என்னமோ இந்த வீட்டை தாண்டி வேலைக்கும் போற.
என்னமோ ரெஸ்டாரண்ட்ட பார்த்துக்க யாருமே இல்லாத மாதிரி நீல போய்கிட்டு இருக்க. நீ இப்படி பேக் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போனேன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இனியா என்ன பண்ணுவா? இப்படித்தான் ஒரு பிச்சைக்காரனை பார்த்துதான் காதலிக்க ஆரம்பிப்பா. ஒழுங்கா வீட்ல இருந்து தன்னோட பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வள. அதை விட்டுட்டு சும்மா வேலைக்கு போறேன் அதுக்கு போறேன்னு இப்படியே பண்ணிக்கிட்டு இரு. உன் பொண்ணு இனியா ரொம்ப நல்லா வளர்ந்துருவா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி சொல்ல உடனே கோபி இருந்துகிட்டு, அம்மா நேத்து செழியன் பேசுனது தப்புதான்மா. நான் தான் நேத்து செழியன் கிட்ட சொன்னேன்ல. செழியா நீ இனியா கிட்ட சாரி கேளு. இனியாவோட வயசை தாண்டித்தாண்டா நாம எல்லாரும் வந்திருக்கோம். அவளோட வயசுக்கு அவள் தப்பு பண்றது சகஜம்தான். அதை நாம தான் பாக்கியா சொல்ற மாதிரி சரி பண்ணி மேல கொண்டு வரணும். அம்மா நீங்க இன்னொரு தடவை பாக்கியாவை வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லாதீங்க. பாக்கியா வேலைக்கு போகட்டும். அவளோட கரியரை அவ பார்த்துக்கட்டும். நீங்க அவளோட விஷயத்தை தலையிடாதீங்க அப்படின்னு கோபி சொல்ல உடனே ஜெனி இருந்துகிட்டு, இங்க பாரு ஜெலியா, இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனியாகிட்ட இதுக்கு அப்புறமும் அவளை நீ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுனன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பாட்டி உங்களுக்கும் தான் இனிமே இனியாவை ஒரு வார்த்தை கூட சொல்லாதீங்க. அவள் எப்படி பார்த்துக்கணும் எப்படி வளர்க்கணும்னு பாக்கியா ஆண்டிக்கு தெரியும். நீங்க அவளோட விஷயத்துல தலையிடாதீங்க. அப்புறம் பாட்டி, ஆமா எதுக்காக நீங்க பாக்கியா ஆண்டிய வேலைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்றீங்க? பாக்கியா ஆண்டி மட்டும்தான் இந்த வீட்டை நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு தெரியும். தேவையில்லாத நீங்க பாக்கியா ஆண்டிய எதுவும் சொல்லாதீங்க. இதோ நிக்கிறாரே கோபி அங்கிள். இவரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தானே பாக்கியா ஆண்டி இந்த குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம எப்படி நீங்க பாக்கியா ஆண்டிய தப்பா பேசுறீங்க? அப்படின்னு குடும்பத்தை பார்த்துக்கிட்டா இன்னொரு இந்த குடும்பத்தை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு இருந்தா இனியா இந்த மாதிரி எல்லாம் போயிருக்க மாட்டாளே பாட்டி. முழு பழியையும் நீங்க பாக்கியா ஆண்டி மேல போடாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் பாக்கியா ஆண்டி மட்டும் கிடையாது. இதோ நிக்கிறாரே கோபி அங்கிள். இவரும்தான் இனியாவோட வாழ்க்கையில பாதி இருக்காரு. இவருக்கும் தானே இனியா பொண்ணு. இனியாவோட பாதி வாழ்க்கையில இவருக்கும் பொறுப்பு இருக்கு. அப்போ இவரையும் தானே நீங்க சொல்லணும். எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தையே விட்டுட்டு போனாரே. அப்போ இனியா இந்த மாதிரி ஆனதுக்கு பாதி பொறுப்பு கோபி அங்குளும் தான். ஏன் இதை நீங்க கோபி அங்கிள் கிட்ட கேட்க மாட்டறீங்க? ஏய் ஜெனி, என்ன பேசுற? அவன் ஆம்பளை. 4 இடத்துக்கு வேலைக்கு போவான் வருவான். ஆனா இவ எதுக்காக வேலைக்கு போகணும்? வீட்ல இருந்து குடும்பத்துல பார்த்துக்கணும். பாட்டி இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. அந்தந்த வீட்டுகள்ல பெண்களை அடிமையா வச்சிருக்கிறதுனால தான் பெண்களோட திறமைகள் வெளியே வரமாட்டது. ஏதோ பாக்கியா ஆண்டி தன்னோட திறமை வெளியே கொண்டு வந்ததுனால தான் இந்த குடும்பமும் மேல வந்திருக்கு அப்படின்னு இங்க ஈஸ்வரிக்கு ஜெனி புரிய வச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாக்கியாவோ விடு ஜெனி. இவங்களுக்கெல்லாம் என்னதான் செஞ்சாலும் என்னதான் நன்றி பண்ணாலும் இவங்களோட கண்ணுக்கு நான் தப்பாதான் தெரிவேன். இவங்க சொல்றாங்கன்றதுக்காக எல்லாம் நான் எதையும் நினைச்சு கஷ்டப்பட்டுகிட்டு இல்ல. இங்க பாரு செழியா, உன்கிட்ட கடைசியா கேட்டுக்கிறேன். இனிமேலாவது இனியாவை எதுவும் பேசாத. இனியா பண்ணது தப்புன்னு அவ உணர்ந்துட்டாள். அப்படி இருக்கும்போது அவ கிட்ட வந்து சாரி கேட்டா சரிமா? இனிமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாதன்னு நீ ஒரு நல்ல அண்ணனா இருந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணு. அப்படி இல்லையா உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு நீ பேசாம போயிடு. என் பொண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்க பாக்கியாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.